தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். வினேஷ் போகட் பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் தன்னுடைய 100 கிராம் எடை கூடுதல் அடைந்ததன் காரணமாக இறுதிச் சுற்றுக்கு வந்தும் தன்னுடைய தங்கப் பதக்கத்தை இழந்திருக்கிறார். இதற்கு பின்னால் நடைபெற்றது சதியா இல்லை அவருடைய விதியா? பார்ப்போம் வாருங்கள், இது செய்திக்கு பின்னால். 33வது ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெற்று வருகிறது. அதில் மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகட் தன்னுடைய கடும் உழைப்பின் காரணமாக இதுவரை தோல்வியே காணாத ஜப்பானைச் சேர்ந்த யுவாய் சுகியை வீழ்த்தி, அதற்கு பிறகு உகாண்டா வீராங்கனை, அதற்கு பிறகு கியூபா வீராங்கனை, இவர்களை தொடர்ந்து அவர் வெற்றி கொண்டு பல்வேறு போட்டிகளை, இந்த போட்டிகளை வெற்றி கொள்ள வேண்டுமானால் 85 போட்டிகளை, லீக் போட்டிகளை வெற்றி கொண்டு இறுதிப் போட்டியை அடைந்து இந்திய மக்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த பதக்கம் அவருக்கு மிக முக்கியமானது. ஏனெனில் மற்ற விளையாட்டு வீரர்கள் அனைவருக்குமே தாங்கள் விளையாடுவதும் பதக்கம் பெறுவதும் வெற்றி பெறுவதும் மிக முக்கியமாக இருந்தாலும் கூட வினேஷ் போகட் என்னுடைய இந்த அடைவு, இந்த வெற்றி மிக முக்கியமாக அவருக்கு தேவைப்பட்டது. காரணம், கடந்த ஆண்டு 2023 ஜனவரி மாதத்தில் தன்னுடைய சக மல்யுத்த வீராங்கனையான சாட்சி மாலிக்காக முன்னிருந்து போராடினார். அதற்கு ஒரு பெயர் மிக முக்கியமான காரணம். அவர் பிரஜ்பூஷன் சரண் சிங். அந்த பிரஜ்பூஷன் சரண் சிங் யார் என இப்பொழுது நீங்கள் செய்தித்தாள்களை பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அவரை நோக்கி இந்த மெடலை நான் ஒரு மெடல் பெற்று வந்து சாட்சி மாலிக்குக்காக துணை நிற்பேன் என்று அவர் முழக்கமிட்டார். ஏற்கனவே வினீத் போகட்டும் ஒரு மெடலிஸ்ட் தான். காமன்வெல்த் போட்டியிலும் ஆசியன் போட்டியிலும் மல்யுத்த வீராங்கனையாக முதலில் தங்கப்பதக்கம் பெற்றவர் வினீத் போகட். அப்படி இருக்கையில் தன்னுடைய பதக்கங்களை ஜந்தர் மந்தன் போராட்டத்தின் தெருக்களை விட்டு சென்றார். இதை யாராவது கொண்டு போய் பிரதமர் அலுவலகத்தில் கொடுங்கள் என்று சொல்லியதோடு மட்டுமல்லாமல் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று ஒரு கடிதத்தை பிரதமரை நோக்கி எழுதினார். இதன் காரணமாக அவர் மிக அதிக கவனம் பெற்றார். சாட்சி மாலிக் சொன்ன பாலியல் குற்றச்சாட்டை உறுதி செய்யும் வண்ணம் பல்வேறு வழக்குகள் அவர் மீது இருந்தன. சாட்சி மாலிக் முதலில் தொடுத்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டை தொடர்ந்து 7 பெண்கள் மற்றும் ஒரு மைனர் உட்பட பலரும் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டை சொன்னார்கள். யார் இந்த பிரஜ்பூஷன் சரண் சிங்? 6வது முறையாக தற்பொழுது எம்பியாக இருக்கிறார். கடந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த அளவிற்கு பிஜேபி காக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பலம் பொருந்தியவரா? 1991 தற்பொழுது வரை 6 முறை எம்பியாக இருக்கும் பிரஜ்பூஷன் சரண் சிங் தன் மீது 38 கிரிமினல் வழக்குகளை கொண்டவர். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக 2014 இருக்கிறார். அவர் ஒரு முறை கடந்த காலங்களில் அவர் மல்யுத்த வீரராக இருந்ததாகவும் உத்தரப்பிரதேசத்தினுடைய மல்யுத்த ஒரு அமைப்பின் தலைவராக இருந்ததை தொடர்ந்து இந்திய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தார். கடந்த காலத்தில் மும்பை குண்டுவெடிப்பில் அவர் பெயர் தொடர்புடையதாக இருந்தது. பாபர் மஸ்ஜித்தினுடைய இடிப்பு வழக்கில் 40 பேருடைய எஃப்ஐஆரில் அவரும் ஒருவராக இருந்தார். ஆனால் அந்த வழக்குகள் இருந்தால் தான் நிரபராதி என்று வெளியில் வந்திருக்கிறார். டெரரிஸ்ட் ஆக்ட் பிரஜ்பூஷன் சரண் சிங்கின் மீது பாய்ந்து 1 வருடம் அவர் ஜெயிலில் இருந்திருக்கிறார். இத்தனை பின்னணிகள் கொண்டவர். மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்து அவர் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை வைத்ததன் விளைவாக அவரும் அதற்கு எதிர்வினையாற்றினார். நிரூபித்து காட்டுங்கள், நான் தூக்கில் தொங்குகிறேன் என்கின்ற கூட ஒரு முறை அவர் அறிக்கை விட்டார். ஆனால் பஜ்ரங் புனியா போன்ற மேல் ரெஸ்லர்ஸ் எல்லாம் கூட இதற்கு உறுதுணையாக இருந்து அவர் பெற்ற பத்மஸ்ரீ பட்டத்தை எல்லாம் துறந்தார்கள். இத்தனை கடுமையான போராட்டங்கள் அரசு முற்றிலும் கண்டுகொள்ளவில்லை. அதில் வினீத் போகட் மிக வலுக்கட்டாயமாக போராட்ட களத்திலிருந்து இழுத்து செல்லப்பட்டார். இந்த வகையில் மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்து அவர்கள் பத்திரிகையின் வாயிலாகவும் பொதுமக்கள் முன்னாலேயும் போராட்ட களத்திலையும் தொடர்ந்து பிரஜ்பூஷன் சரண் சிங்கின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மட்டும்தான் வலியுறுத்தப்பட்டது. அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான முன்னெடுப்புகளும் தரப்படவே இல்லை. இதனால் மனம் வெறுத்து சாட்சி மாலிக் ஏற்கனவே தன்னுடைய மல்யுத்த விளையாட்டிலிருந்து ஓய்வை அறிவித்து விட்டார். இந்த வகையில் வினேஷ் போகட், எனக்கு மீண்டும் ஒரே ஒரு ஒலிம்பிக் மெடல் பெற்று வருவேன்,
பெற்று வந்து அவர் முன்னால் நிற்பேன், சந்திப்பேன் என்று சொல்லி அரையிறுதி செல்லும் வரை அவருக்கு எந்த விதமான அரசு ஆதரவும் கிடையாது என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். 117 வீரர்கள் இந்தியாவிலிருந்து சென்ற பொழுது அவருக்கான பிசியோதெரபிஸ்ட், அவருக்கான இந்த உணவு ஆலோசகர் எவருமே பெரிய அளவில் வினேஷ் போகட்டிற்கு உதவவில்லை என்கின்ற தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் நாம் அருகிலிருந்து பார்த்தார்களா, எப்படி இதை ஆதாரபூர்வமாக சொல்கிறீர்கள் என்று பல்வேறு எதிர்கேள்விகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நாம் இரண்டு தரப்பையும் என்ன நடந்திருக்கிறது என்கின்ற பின்னணியை வரிசையாக பார்க்கலாம். வினேஷ் போகட் தன்னுடைய ட்விட் பேஜில் இந்த ஒலிம்பிக்கிற்கு கிளம்பும் பொழுது அவர் தொடர்ந்து நேரடியாக அரசிடமிருந்து பல்வேறு சலுகைகளை அவரால் பெறவே முடியவில்லை. அதில் நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய சகோதரர் போட்டியை காணுவதற்கு தயாராக இருக்கிறார், தயவு கூர்ந்து அவருக்கு விசா கொடுங்கள் என்று தன்னுடைய ட்விட் பேஜில் தொடர்ந்து மந்திரிகளை, விளையாட்டுத்துறை மந்திரிகளையும் டேக் செய்து அதன் மூலம் பெற்று நன்றி தெரிவிக்கிறார். ஒரு பிரபலமான ஒரு விளையாட்டு வீராங்கனை அவருக்கு தேவையான உதவிகளை தான் கேட்டு பெறுவதை விட ட்விட்டர் வாயிலாக, எக்ஸ் தளத்தின் வாயிலாகத்தான் தொடர்ந்து கேட்டு பெற்றிருக்கிறார். நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த மட்டிலும் அவர் இறுதிச் சுற்றுக்கு சென்று வரை கடந்த 3 போட்டிகளிலும் தங்க பதக்கம் வென்றிருக்கிற ஜப்பானைச் சேர்ந்த முதன்மை வீராங்கனையை வீழ்த்தி வினேஷ் போகட் அரையிறுதிக்கு சென்றிருக்கிறார். அரையிறுதிக்கு சென்றார் என்றால் வெற்றி பெற்றால் தங்க பதக்கம், தோல்வியடைந்தால் வெள்ளி. எனவே அவருக்கு ஒரு பதக்கம் உறுதியாகிவிட்டது. ஆனால் ஒரு முன்னேற்றத்தின் போதும் இந்திய அரசாங்க பிரதிநிதிகள், குறிப்பாக நம்முடைய தலைமை அமைச்சர் பிரதமர் திரு மோடி அவர்கள் அந்த வீரர்களை தொடர்ந்து அவர் தொலைபேசியின் வாயிலாக அழைத்து அவரை பாராட்டிய வண்ணம் இருந்திருக்கிறார். இதை நாம் கூட சொல்லவில்லை. பஞ்சாப் முதல்வர் இந்த கேள்வியை கேட்கிறார். அவர் வெற்றி பெற்று அரையிறுதியை சென்று அடைந்தவரையும் நீங்கள் ஏன் எந்தவித வகையிலும் அவருக்கு ஒரு தொலைபேசியில் பாராட்டுகளையே தெரிவிக்கவே இல்லை? ஏன்னால் அவர் ஒரு மெடல் உறுதி செய்திருக்கிறார். 100 கிராம் அவருக்கு அதிகமாகி அவர் தகுதி இழப்பு செய்யப்பட்டிருக்கிறார் என்றவுடன் ஆறுதல் தொலைபேசி மற்றும் அவருக்கு செல்கிறது. இது எப்படி என்று பஞ்சாப் முதல்வர் கேள்வி கேட்கிறார். இப்போ இந்த தரப்பிற்கு வருவோம். 3 முறை அவர் ஒலிம்பிக் வரை சென்று விளையாடி இருக்கிற ஒரு வீராங்கனைக்கு 29 வயது நிரம்பியவர், அவருக்கு தெரியாத அந்த எடை பிரிவு என்ன? அவர் இந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பு வரை அவர் 48 கிலோ பிரிவில் முதலில் விளையாடி இருக்கிறார். அதன் பிறகு 2020 அவர் தொடர்ந்து 53 கிலோ எடை பிரிவில் தான் அவர் விளையாடி வந்திருக்கிறார். இந்த விளையாட்டு எடை குறைப்பு சம்பந்தமாக நடந்தது. தடகள விளையாட்டு வீராங்கனையான ஷைனி வில்ஸிடம் கூட இந்த கேள்வியை கேட்டார்கள். அவர்களுக்கு இந்த எடை குறித்த கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆனால் இந்த வெயிட் லிஃப்டர் மற்றும் இந்த ரெஸ்லருக்கு கண்டிப்பாக எடை அவசியம், எடை கட்டுப்பாடு மிக அவசியம் என தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் வினேஷ் போகட் மிக கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை சொல்லப்பட்டே வருகிறது. முதலில் அவர் இந்த விளையாட்டிற்கு செல்ல முயற்சி போது கடந்த முறை அவர் தங்கப்பதக்கங்கள் பெற்றது எல்லாம் 53 கிலோ எடை பிரிவில் தான். ஆனால் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு நாங்கள் அண்டில் பங்கிம் என்கின்ற ஒரு பெண்மணியை நாங்கள் ஏற்கனவே தெரிவு செய்து விட்டோம், எனவே நீங்கள் 53 கிலோ எடை பிரிவில் விளையாட முடியாது என்று தெரிவிக்கிறார்கள். எனவே அவர் அப்பொழுதே எடை குறைப்பு செய்து 50 கிலோ எடை பிரிவில் விளையாட முயற்சிக்கிறார். இது அவருக்கு மிக சவாலானது. ஏனால் கடந்த 4 ஆண்டுகளாக அவர் விளையாடியது 53 கிலோ எடை பிரிவில் தான். தற்பொழுது அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக இருந்தது. அதற்கு பிறகும் அவர் தொடர்ந்து மிக கடுமையாக போராடி பயிற்சி பெற்று உணவு கட்டுப்பாடுகளை அவர் தனக்கென தனிப்பட்ட முறையில் எவரும் இல்லாத போது, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய இளமை காலத்தில் அவருக்கு பயிற்சி கொடுத்தவர் ஒலிம்பிக் பயிற்சியாளராக, மல்யுத்தத்தினுடைய பயிற்சியாளராக இருந்த அவருடைய மகாவீர் சிங்கினுடைய தன்னுடைய மாமாவை தான் அவருக்கு முழுமையான பயிற்சிகளை கொடுத்து வந்தவர். அத்தனை பின்னணிகளை கொண்டவர் இந்த மல்யுத்தத்தினுடைய அரசியலில் சிக்கி கொண்டார். வினோத் போகட்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கரங்கள் தரப்படாமல் போனது. தடை செய்யப்பட்ட 50 கிலோ பிரிவில் அவர் விளையாடுவதற்கு நுழைவு அனுமதிக்கப்பட்ட பிறகும் அவர் கடுமையான முயற்சிக்கு பிறகு அங்கு சென்று விளையாடிய அரையிறுதியில் அவர் தகுதி பெற்று ஒரே இரவில் அவருடைய எடை 1.5 கிலோ கூடியிருப்பதாகவும் அதற்காக அவர் இரவு முழுவதும் நீச்சல் பயிற்சிகள், சைக்கிளிங் மற்றும் உணவு உண்ணாமல் இது மாதிரியான முறைகள் எல்லாம் செய்வார். விஜேந்தர் சிங் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு இரவில் நாங்கள் 5 கிலோ அளவிற்கு எங்களால் எடை குறைக்க முடியும் என்கிறார். அப்படி இருந்தும் அவருக்கு ஒரு 150 கிராம் எடை கூடுதலாக இருந்ததாகவும் அதற்கென அவருடைய கூந்தல்கள் வெட்டப்பட்டு அவருடைய ஆடைகளை கட்டுப்பாடுகள் செய்து அப்படி இருந்தும் ஒரு 100 கிராம் அவருக்கு எடை கூடுதலாக இருந்திருக்கிறது. ஆனால் இதுவரை நடந்தது ஒலிம்பிக்கினுடைய கட்டுப்பாடு.
இதற்கு பிறகு என்னவென்றால், இந்த மாதிரி கூடுதலாக எடை இருப்பின் அவர்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படும். அந்த கால அவகாசம் வினித் போகட்டுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அரசியல் இருப்பதாக சில யோகாக்கள் செய்வதன் மூலமாக, இன்னும் சொல்லப்போனால் தங்களுடைய உண்ட உணவை மீண்டும் வாந்தி எடுப்பதன் மூலமாக, இப்படி சில செயல்கள் மூலமாக ஒரு மணி நேரத்தில் அவர்களால் ஒரு 400 கிராம் வரை எடை குறைப்பு செய்ய முடியும் என்று உணவியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த கால அவகாசம் வினேஷ் போகட்டுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் அவர் நீர்ச்சத்து குறைபாடின் காரணமாக மற்றும் அவருடைய ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காரணமாக அவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அவர் வெற்றி பெற்றிருந்தால் கூட இத்தனை கவனம் பெற்றிருப்பாரா என தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது பிரிஜ்பூஷன் சரண் சிங் யார், சாஷி மாலிக் யார், வினித் போகட் யார் என்று இந்தியா முழுவதும் விவாதிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் கூட அவர் வெற்றி பெற்ற அரையிறுதிக்கு சென்று அன்று இரவு அவர் ஏதோ ஒரு மெடல் பெறப்போகிறார் என்கிற போது அரசாங்கத்தை நோக்கி பல கேள்விகளை அவர் வீசினார். இப்பொழுது என்ன சொல்ல போகிறீர்கள், இந்த மல்யுத்த வீராங்கனைகளை எல்லாம் புறக்கணித்தீர்களே என்று அன்று இரவு அவர் மிக கடுமையாக அரசை நோக்கி கேள்வி கேட்டார். அடுத்த நாள் இப்படி ஒரு செய்தி எல்லோருக்கும் அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள். எதிர்க்கட்சிகள் அனைத்துமே இது குறித்து அரசாங்கம் ஏன் எந்தவித செயலும் செய்யவில்லை என்று கேள்வி தொடர்ந்து எழுப்பின, வெளிநடப்பு செய்தன. ஏனெனில் இதற்கு முன்னால் ஒரு கென்யா நாட்டைச் சேர்ந்த ஒரு வீரர் அவர் தடகளத்தில் சென்ற பொழுது முதன்மையாக வந்த ஒரு வீரரை தடுத்தார் என்பதன் காரணமாக அவருடைய பதக்கம் பறிக்கப்பட்டது. ஆனால் அந்த கென்யா நாடு அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தியதின் காரணமாக அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. இது மாதிரி சில நேரங்களில் சர்ச்சைக்கு உள்ளாகும் வீரர்கள் திடீரென வெற்றி வாய்ப்பை பெறுபவர்களுக்கு கூட அடுத்த நாள் அவருடைய ஒரு யூரின் டெஸ்ட் எடுக்கப்படும். அவர் ஏதேனும் ஊக்க மருந்து உட்கொண்டாரா, அதன் வழியாக இவர் ஏதேனும் ஒரு அதிக திறன் பெற்றாரா என்று ஒரு டெஸ்ட் முடிந்ததுக்கு பிறகுதான் சில நேரங்களில் சந்தேகம் ஏற்பட்டால் அப்படி பதக்கம் பறிபோன சம்பவங்களும் உண்டு. இந்த வகையில் வினேஷ் போகட்டு ஏன் அரசாங்கம் சொன்னது ஏன் செய்யவில்லை, அது அரசாங்கம் ஒரு முனைப்போடு ஏன் இதற்கான ஒரு கால அவகாசத்தை பெற்று தந்திருந்தால் கூட அவர் வெள்ளியை பெற்றிருக்கலாம். முதலில் அந்த வெள்ளிப்பதக்கம் நீக்கப்படுகிறது என்றார்கள். பிறகு 3ஆம் இடத்திலிருந்தும் முதலிடத்திலும் அமெரிக்கை சேர்ந்த ஒரு மல்யுத்த வீராங்கனை தங்கப்பதத்தை பெற்றிருக்கிறார். தற்பொழுது ஒரு சர்வதேச விளையாட்டுக்கு தொடர்பான ஒரு நீதிமன்றத்திற்கு வினித் போகட் அவர்கள் முறையிட்டிருக்கிறார். முதலில் எனக்கு வெள்ளிப்பதக்கம் தர வேண்டும் என்று முறையிட்டார். இப்பொழுது நான் இந்த போட்டிக்கு சென்றதற்கு முன்பு வரை 50 கிலோ எடையை பின்பற்றியதின் காரணமாக எனக்கு அந்த வெள்ளிப்பதக்கத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அநேகமாக இந்த காணொளி வெளிவரும் பொழுது அதற்கான தீர்ப்பும் எட்டப்பட்டிருக்கும். வினேஷ் போகட் இந்த ஒலிம்பிக் வரலாற்றில், இந்திய விளையாட்டு வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு செய்தியை விட்டிருக்கிறார். இதே போல இந்த விளையாட்டு தொடர்பான சில வரையறைகளையும் விதிமுறைகளையும் ஏன் மாற்றக்கூடாது, ஒரு எடை பிரிவில் 1 கிலோ வரை ஏன் ஒரு சலுகை தரக்கூடாது என்கின்ற விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன இருந்தாலும் வினேஷ் போகட் கடைசியாக தான் இனி விளையாடப் போவதில்லை. தன் தாய்க்கு விடுத்த செய்தியில் என்னுடைய வலிமை முழுவதும் போய்விட்டது, எல்லோருக்கும் என்னை மன்னித்து கொள்ளுங்கள், இனி நான் விளையாடப் போவதில்லை என்கின்ற அறிவிப்பை எக்ஸ் தளத்தில் இந்தியில் வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு வகையில் எல்லோருக்கும் உருக்கமாக இருந்தது. ஆனால் வினோத் போகட் தன்னுடைய ஓய்வு அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று பல்வேறு முன்னாள் ஒலிம்பிக் மெடலிஸ்டுகள் எல்லோரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள், சந்தித்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த வீராங்கனை எந்த வகையிலும் அவர் ஒரு தங்க பெண்மணி தான். இதை வெள்ளி பதக்கத்தை பெற்றதாக மதித்து ஹரியானா அரசு அவரை அங்கீகரித்து சகல விதமான மரியாதையோடு அவரை வரவேற்க முனைந்திருக்கிறது. அங்கு ஆளுவதும் பிஜேபி அரசு தான். எனவே நடந்து முடிந்தது வினேஷ் போகட்டிற்கு ஒரு விதியா இல்லது அரசியல் சதியா? காலம் நிச்சயமாக இதற்கு பதில் சொல்லும். இருந்தாலும் அவர் எல்லோருடைய கவனத்தையும் பெற்றிருக்கிறார். அவர் ஒரு சாம்பியன் தான். பிரதமரும் அதை தான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சாம்பியனுக்கு சாம்பியன் என்று. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.